சாமி, ராஜமன்னார் இல்லையா? எங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு மாமா. ஆமா, உன்னை காலையில சேர்த்துக்கவே இல்லையாமே? இல்ல மாமா, என்ன போக வேண்டாம்னு நிறுத்திட்டா. ஆமா, என்ன பொல்லாத படிப்பு. இப்ப என் பொண்ணை நான் படிக்க வச்சிருக்கேனா? என் பொண்ணை பார்க்க வரவங்க எல்லாம் பொண்ணு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. அயோக்கிய ராஸ்கல். ஏன், அவளுக்கு என்ன குறைச்சல்? குறைச்சலா? அவளுக்கு என்ன குறைச்சல்? லட்சணமா இருப்பா என்ன மாதிரி. என்ன கண்ணு கொஞ்சம் ஒன்றரை, அவ்வளவுதான். உங்க மாதிரி நல்லா அவசரமா இருப்பாளோ இல்லையோ? நல்ல உயரம், 3 அடி, வளர வேண்டிய வயசு 32 ஆறுது. நல்ல நிறமா இருப்பாளா? நேரத்துக்கு என்ன குறைச்சல்? நெருப்பணச்ச மாதிரி இருப்பா, கொஞ்சம் கருப்பு. ஏமாமா, இருட்டுல வந்தா முட்டிக்க மாட்டேளோ? ஏன் முட்டிக்கிறோம்? பள்ளி எடுப்பா இருக்கோ இல்லையோ, டார்ச் லைட் மாதிரி நான் ஒரு ஓரமா ஒதுங்கி போயிடுவேன். இந்த மாதிரி சின்ன குறைகளுக்காகவா கல்யாணம் ஆகாம இருக்கு? ஆஹா, இது மாதிரிதான் யாரோ பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட போய் வத்தி வைக்கிறான்னு நினைக்கிறேன். ஊர்ல இருந்து எல்லா பொண்ணுகளுக்கும் கல்யாணம் ஆகுது, என் பொண்ணு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது. கவலைப்படாதீங்க, நிச்சயமா ஆயிடும். ஒரு நம்பிக்கைதான். இப்ப உங்களுக்கே ஆகலையா? ஏமாமா, உங்க பொண்ணை நாங்க பார்த்ததே இல்லையே. நீங்க எல்லாம் பார்க்க கூடாதுதான் ஊர்ல ஒளிச்சு வச்சிருக்க 2 பேரையும். 2 பேரா? ஆமா, ரெட்ட. ஒத்திய பார்த்தா இன்னொத்திய பார்க்க வேண்டாம், அவ்வளவு உருவ ஒத்துமை 2 பேருக்குள்ள. என்ன வரதா? என்ன அடிக்கடி விஷயம்? ஒண்ணுமில்ல, இந்த ஹார்லிக்ஸ் விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். வாங்கி தரையா? ராஜலட்சுமி, போன காரியம் சக்சஸ் டி. ரஜா குட்டி, உன் போட்டோவை பார்த்தே பையன் அசந்தாண்டி. போட்டோ பார்த்தேவா? பொண்ணு லட்சணமா இருக்கலையா? வர்ற வாரம் ஃபார்மலா பொண்ணு பார்க்க போறா. அன்னைக்கே நிச்சயதார்த்தம். அன்னைக்கே? என்ன ஏதோ புசுங்கின வாசனை வருது? ஏதோ பத்தின் எரியறது. வயறு புது பனியன் பொசுங்கிட போறதுப்பா. போட்டோவை பார்த்தேவா? ஆமா, அன்னைக்கேவா? நான் வரேன். போட்டோவை பார்த்தேவா? அன்னைக்கேவா? அடியே, முதல்ல 1/2 கிலோ மிளகா எடுத்து குழந்தைக்கு திசை சுத்தி போடுறே. நீங்க ஆன பின்னால குறி சொல்ற வந்தாக அம்மன் கோயில் பக்கத்து வீட்டுல இருந்தா மாப்பிள. இப்ப அதுக்கு என்னமா? ஆமை வீடு கூட அம்மன் கோயில் பக்கத்துல தானே இருக்கு. அங்க அக்கா கூட என்ன பாக்கும் போதெல்லாம் எப்ப எங்க வீட்டுக்கு வர போறேன்னு கேட்பாங்க. அப்பா, ஆமை வீட்டுல என்ன சொன்னாங்க? இந்த பாயாசத்தை கொண்டு போய் நாய்க்கு ஊத்து, அதுக்காவது நன்றி இருக்கு. மாணிக்கத்துக்கு வேற பொண்ண நான் பார்க்கணுமா? அப்பா, அழக இல்லையாமா? ஏன்பா, நம்ம கிட்ட அவங்களுக்கு வசதி இல்லைங்கிறாங்களா? இல்லம்மா. ஏன்பா, மாமேளுக்கு நாம் படிக்கலைங்கிறாங்களா? அதுவும் இல்ல புள்ள. பின்ன இதுக்கு தான் புள்ள. நான் நினைச்சதான் செய்வேன். ஊர்ல ஒரு பய எதுவும் சொல்ல மாட்டானுங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் மத்தவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, என்ன பாக்கையில பிடிக்குதுன்னு சொல்லுதானுங்க. எல்லாருமே தாளம் போடுறாங்கன்னா அது உங்க மேல உள்ள பயத்துல. நான் அவங்களுக்கு தாளம் போடுறது நமக்குள்ள பந்தத்துல. உனக்கு பிடிக்காம நான் எந்த காரியம் இவ்வளவு பண்ணிருக்கேன்? உங்களுக்கு வேண்டாம் சொல்லிட்டீங்களே. கல்லுப்பட்டி மிராசு தன் பொண்ண தம்பிக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் மங்களம் உங்க அக்கா மக, ஏனோ என்னத்தோட தானே சேரணும். இல்ல, பணம் பணத்தோட தான் சேரணும். என்ன என்ன? அவன் நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடோடு வந்துட்டான். வரதட்சணைக்கு வேண்டிய பணம் வேணுமே, ஏற்பாடு பண்ணிட்டேல. என்னன்னா இன்னி செலவெல்லாம் போக கையில இதாண்டி மிச்சம். என்ன சொல்றேன்? கவலைப்படாதே, நிச்சயதார்த்தம் நடக்கும். எப்படி நடக்கிறேன்னு வந்து பாரு. வா, பொண்ணு வந்து சேவிக்க சொல்லுங்க. ராஜா, பச்சளம் வச்சிருவாடே. நிச்சயதார்த்த புடவைய தட்டுல வாங்கி வைங்கோ. ஏன்பா புடவை பிரிச்சு வச்சிருக்க? 1500 ரூபாய் புடவை அவளுக்கு தெரிய வேண்டாமா?
அவ தரப்போறது ரூபா 10,000 ஆச்சே. 2,000 ரூபாய்க்கு புடவைனா நீயே கட்டி விட்டுருவியா? புடவை எடுத்த பெண்ணிட்ட கொடுங்க. ரஜத்தி, தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வரதட்சணை தேட்ட கொடுங்க. வரதட்சணை தக்க வைங்க. அவசரமா சொல்லிக்கிறேன். ஐச்சியை காணுமே. அடே ஐஜியா, வாங்க வாங்க வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். லேட்டா வந்துட்டேனோ? கரெக்டான டயத்துக்கு வந்திருக்கேன். நல்லா அப்படி முன்னால உட்காருங்க. மாப்பிள, ஐஜி வந்திருக்கார். அவர் முன்னால வரதட்சணை வாங்கினா பிரச்சனை இல்லை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? வாங்கினா கல்யாணம் லாக்கப்ல நடக்கும். தேவையா? வேண்டாம். அப்பாட சொல்லுங்க. அப்பா, ஐஜி வந்திருக்கார். என்ன வரதட்சணை வாங்கினா உள்ள தள்ளிடுவாங்களாம். ஒண்ணுதானே? இல்ல, இப்பெல்லாம் அப்பனையும் சேர்த்து உள்ள தள்ளுறாங்களாம். பேசாம கொடுக்கறத வாங்கிக்கோ. சரி. தட்டை மாத்திக்கோங்க. ஆஹா, பேஷ கொடுங்க. இந்தாங்க சம்பந்தி. 10,000. சம்பந்தியோ? ஆமா. நமஸ்காரம். வந்து வந்து என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நமக்குள்ள 9,999 விஷயங்கள் பாக்கி இருக்கே. சரி சரி சரி. நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சே. ராஜலட்சுமி, இலைய போடுறே. சாப்பிட போலாமா? ஐஜி வாடா. நானும் ஐஜி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இவனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ராஜா, ஐஜி ஒரு சமையல ஒரு புடி பிடிக்கிறான். என்ன நானும் கேட்கணும் தான் இருந்தேன். அவர் என்ன போலீஸ் ஐஜியா? அவன் என் ஃப்ரெண்டுடி. ஐங்கிறது அவன் இனிஷியல், கோவிந்தராஜன்கிறது அவன் பேரு. நான் சுருக்கி ஐஜி ஐஜின்னு கூப்பிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நீங்க கொடுத்த நாத்தாச்சுங்களே, பொண்ணா விளைஞ்சிருக்காச்சு. பொண்ணா விளைஞ்சிருக்கு. இத முத்தலனுக்காக வச்சிருந்த நாத்துவ அவங்க திடீர்னு வேண்டான்ட்டாக. நானும் ஆத்திரப்பட்டு அப்படியே விட்டு வச்சிருந்தா காஞ்சியில போயிருக்கோம். அதுக்காக நான் ஒண்ணு அசந்துடலையே. வீம்புக்காக உன் நிலத்துல கொண்டு வந்து நட்டேன். எவ்வளவு அமோகமா விளைஞ்சிருக்கு பாத்தியா? இதோட அருமை அவங்களுக்கு எங்க தெரிய போகுது? எவ்வளவு மங்க வாமுல செல்லமா வளர்த்துட்டேன். நானும் செல்லமா தான் வளர்த்துட்டேன். அவங்களையா? அல்ல, பையனை. 2 பேரையுமே செல்லமா தான் வளர்த்துருக்கீங்க. கும்பிட்டுக்கம்மா. குழந்தைய உள்ள போக சொல்லாங்களா? சரிம்மா, நீ உள்ள போ. வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண தேதியை குறிச்சுக்குவோம். ஆனா ஒண்ணு, 40,000 ரூபாய் ரொக்கம், 10 பவுன் சங்கிலி, கல்யாண செலவு இதெல்லாம் ஒத்துக்கிட்டாதான் பரிசம். இல்லையா முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம சாதி சனங்களுக்கு அறிவு கிடையாது. அவங்க ஏதாச்சும் சொல்லிட்டா என்னால மீற முடியாது. அப்போ கல்யாணம்
நான் நம்பி வந்திருக்கேன். அடடடடடடடடே. வாங்க 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 உட்காருங்க. அடியே ராஜலட்சுமி, யாரு வந்திருக்கா பாருங்க. ராஜலட்சுமி, மாப்பிள்ள வந்திருக்காரு. ஆமா, நீங்க இப்படி கல்யாண தேதியை தள்ளி போட்டா மாப்பிள்ளை வரத்தான் வருவார். நீ போய் காஃபி எடுத்துன்னு போ. இந்தாங்கோ. ஏய், அங்க பாரு அந்த பாய் என்னமா அலையறான்னு. உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம கல்யாணத்தை இப்படிதான் தள்ளி போட்டா நான் என்னமா அலைஞ்சேன். மாமனா இருக்க மாப்பிள்ள தப்பாம வந்திருக்கான். பஷமா மாட்டின்னு விட்டான். நீ காஃபி எப்படி குடு, ஓரமா நின்னு வேடிக்கைய பாரு. பரீட்சை பேப்பர் திருத்தத்துக்காக மெட்ராஸ் வந்தேன். சாயங்காலம் பொழுது போலியேன்னு பீச்சுக்கு போயிருந்தேன். பீச் பூட்டி இருந்தது. வந்ததுதான் வந்தோம், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாமேன்னு. காஃபி காஃபியை சாப்பிடுங்க. யாரோ நினைக்கிறா. யாரும் இல்ல, வச்சலாவா. என்ன அலைஞ்சா யாருகிட்ட விடுறேன்னு. ஆகஸ்ட் மாசத்துல எதிரா பரீட்சை பேப்பர்லாம். இப்ப பாரு என் வேலை. நான் உங்களையும் மாமியையும் மட்டும்தான் பார்க்க வந்தேன், வேற யாரையும் வச்சலா ஏமா அங்கேயே நிக்கிற? பொதுவா வர. மாப்பிள, உங்களுக்கு வைர மோதிரம் போடணும்னு உங்க அப்பா சொன்னார். ஆனா உங்க நிறத்துக்கு எடுப்பா என்ன இனிஷியல போட்டு ஜோரா ஒரு தங்க மோதிரம் போட்டலாம்னு. வைர மோதிரம் தான். வச்சலா ஆசைப்படுறா மாப்பிள. வச்சல ஆசைப்படுறாளா? அப்படியே செஞ்சிருங்கோ. மாப்பிள, உங்க அப்பா உங்களுக்கு ஸ்கூட்டர் வாங்கி தர சொன்னார். ஸ்கூட்டர்லாம் சிட்டி லைஃப்க்கு தான் லாய்க்கு மாப்பிள. லால்குடிய வரப்புல ஓட்ட முடியுமா? உழைப்பாளையின் சின்னம் அட்லாஸ் சைக்கிள். இதுவும் வச்சல ஆசைதான். எனக்கு அட்லாஸ் சைக்கிள் தான் வேணும். அது லேடிஸ் சைக்கிளா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஸ்கூட்டர் மாத்திரம் வாங்கிடாது. ஸ்கூட்டர் வாங்கிட்டீங்க, நான் பண்ண கற்பனை எல்லாம் பஞ்சர் ஆயிடும். அசப்புல பார்க்க நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி இருக்கு. ஜெய்ஹிந்த். ஜானவாஸ் தன்னைக்கு கண்டிப்பா காணாத போக மாட்டேன். ரெமான் ஷூட்டிங்ல தான் வருவேன். நீங்க மட்டும் ஜனதா சூட்ல வந்தேன்னா ரேமன்ஸ் எல்லாம் கிட்ட நிக்க முடியுங்கிற. வாங்கிக்கோமா, அத கொண்டு போய் நறுக்கி எல்லாருக்கும் கொடு. அப்புறம் வத்சலா ஆசைப்படி ஜனதா சூட்லயே வரேன். அப்புறம் மாப்பிள, வத்சலா ஆசைப்பட்டான்னு எல்லாத்தையும் மாத்திட்டேன். ஆனா கல்யாணத்தும் போது வத்சலாவை மட்டும் மாத்திராது. மாப்பிளைக்கு எப்பவும் தமாஷ். வந்து வந்து வத்சு பட்சு ஆகுது, கொச்சு ஆகுது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். நீ உள்ள போடு. எங்கடி வாங்க அம்மா? மாப்பிள, நீங்க வாங்க, நான் உங்களை ரயில் ஏத்தி விட்டுறேன். அட்டை திருப்பி கொடுத்துறேன். இந்த பாரு உள்ள உதைக்கிற குதிரையை விட சுமக்கிற கழுதைதான் உசத்திய. ஆனா புள்ள வீட்டுக்காரனுக்கு கொஞ்சம் துட்டு ஆசைதான். ஆனா நல்ல மனுஷனுப்பா, வசதியான இடம். உன்னை நல்லா பாத்துக்கு வந்தீங்க புள்ள. நம்ம ஊரு சாம்பு இருக்கு, நம்ம நிலத்தை விலை பேசிட்ட. பணத்தை வாங்கிக்கிறதுக்கு பட்டணத்துக்கு வர சொல்லிருக்காவ. நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வர்ற வரைக்கும் பக்கத்து விட்டு முத்தியாளு பாட்டிய துணைக்கு வச்சுக்க. இந்தாப்புல அந்த துண்டிய பையன் எடுத்து கொடு. இந்தாப்புல காலையில மூடுற பனியும் கன்னி பொண்ணு விடுற கண்ணீரும் ஒண்ணுதான் புள்ள. சூரியன் வந்தா பனி மறையுது, உனக்கு ஒரு புருஷன் வந்தா மறைஞ்சிடும். தைரியம் ஆயிரும்ல. நான் வரட்டுமா? நீங்க திருவள்ளிக்கேணில வரேன். நீங்க தானே மிராசா சீனிவாசன்? ஆமா. என் பேரு கேட்கவே இல்லையே. நான் தான் முன்பக்கமா வரத்துக்கு பதிலா பின்பக்கமா வந்துட்டேன். எவ்வளவு மாடு, எவ்வளவு பெரிய வீடு, அத்தனையும் உங்களுக்கே சொந்தமா? ஆமா. நான் ஏன் வந்தேன்னு கேட்கவே இல்லையே. முதல்ல வேர்த்தத்தை சாப்பிடுங்க, வயிறு கொஞ்சம் குளுங்கா போல இருக்கும்.
வெள்ளி சொம்பு, வெள்ளி டம்ளர், அத்தனை சுத்தமான வெள்ளியா? வெள்ளிதான். ஏன் கேக்குறேன்? நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறவனா? நாட்டுல ஏமாத்துறவளும் ஜாஸ்தி, ஏமாறுறவளும் ஜாஸ்தி. இந்த ராஜமன்னார்னு ஒருத்தர், ஆமா, அவர் எனக்கு சம்பந்தி ஆக போறார். அவரை பத்தி என்ன என்னன்னா இது? என்னடி? கல்யாண தேதி வேற நெருங்கிட்டு இருக்கு. பணத்துக்கு என்ன பண்ண போறேன்? இப்படி பொறுப்பு இல்லாம படுத்துட்டு இருக்கேளே. என்ன பண்ண சொல்ற நீ? என்னப்ப என்ன நான் எழுந்து இப்படி உட்கார்ந்துட்டா உடனே பணம் கிடைச்சிடுங்கிறியா நீ? நான் சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேலே. சொல்லுடி. என் காத்துல எனக்குன்னு கொடுத்திருக்க ஆஸ்தி இந்த வீடு ஒண்ணுதான். இத வித்தாவது நம்ம பொண்ணோட கல்யாணத்தை முடிச்சிருங்கோண்ணா. அதுக்கப்புறம் ஏதாவது கோயில் குளம் இருக்கிற கிராமமா பார்த்து கிருஷ்ணா ராமான்னு காலத்தை கழிச்சுள்ளாண்ணா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன கையாளாதவன்னு நினைச்சுட்டு இருக்கியா நீ? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் பேர்ல இருக்க இந்த வீட்டை மாத்திரம் விற்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்டி இந்த வீட்டை நம்பி நிச்சயதார்த்தம் பண்ண, கல்யாணத்தையும் எனக்கு பண்ண தெரியும் போட்டே. என்னென்ன பண்ண போறேன்? என்ன எல்லாம் ஒரு ரொட்டேஷன் தான். இது வரைக்கும் சின்ன லெவல்ல ரொட்டேட் பண்ண, இப்போ ஒரு பெரிய ரொட்டேஷனா பண்ணணும். மரம் வச்சுவன் தண்ணி ஊத்துவான் போடின்னு. வாங்க. ஏங்க இங்க நல்ல சிலை கிடைக்குங்க சார்? சார், அந்த பையன் எங்க வச்சுக்கிட்டு டோக்கன் வாங்குங்க. ஏன் பணம் இருக்கிற பையன் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் எப்படியா சேலை வாங்குறது? என்னங்க, முதல்ல அந்த பையன் வச்சுட்டு டோக்கன் வாங்குங்க. டோக்கன் வாங்கினாதான் உள்ள போக முடியும். உன் சேலையை வேணாயா? அண்ணே, இந்த மாதிரி பை தானே வாங்கிட்டு வச்சுனீங்க? ஆட, இந்த பையன் இல்லடா, இந்த மாதிரி என்னவே சுத்த விவரம் புரியாத ஆளா இருப்ப போல இருக்க. பட்டணத்துல எங்க போனாலும் பைய புடுங்குறானுவ. துணி கடைக்கு போனா பைய புடுங்குறானுவோ, நகை கடைக்கு போனா பைய புடுங்குறானுவோ. ஒரு வேளை பையில பணம் இருக்கிறது தெரிஞ்சிருக்குமோ? அப்ப இன்னைக்கு ரேஸ்ல எந்த குதிரை வருது? இத பாத்தியா? இந்த பை நிறைய ரேஸ் புத்தகம் தான். நேத்து ராத்திரில இருந்து கணக்கு போட்டு வச்சிருக்கேன், எந்த குதிரை ஜெயிக்கும், எவ்வளவு பணம் கிடைக்கும்னு. நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு ஜாக்பாட் எனக்கு தான். அப்ப இன்னைக்கு நைட்டு பார்ட்டி தான், கொண்டாடிடுவோம். தம்பி, எனக்கு ஒரு டீ கொண்டு வா. சரிங்க. என்னையா எல்லாம் பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? பட்ட பாலையில சங்கிலியை எடுத்துக்கிட்டு போறேன், உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. ஐயோ, என் பையன். ஐயோ, மாம்பழத்துல இப்ப காமிச்ச வீடு புடிச்சிருக்கா? புடிச்சிருக்கு. ஒரு மாச வாடகை 2000 ரூபாய். என் புரோக்கரேஜ் கராரா கறந்துருவேன். காபி சாப்பிடுற பழக்கம் உண்டா? உண்டு. உண்டா? அப்ப நான் டீ சாப்பிடணும், நீர் கிளம்பும். என்னப்பா டீயா? ஏன் முடிக்கிற? உண்டா அப்படியே? ஏன்பா நீ டீ இங்க தானே சாப்பிடுற? இனிமே வெளியில சாப்பிடு. இதுக்குதான் காசு வேற கொடுத்தாகணும். சார் பை. பையே நீ போயிட்டு. இவ்வளவு பணத்தோட பையன் மறந்துட்டு போயிருக்கான் ஒருத்தன். யாரவன்? அட்ரஸ் இருக்கு, திருவாசகம் பிள்ளை. அட பாவி, இந்த பை வேற எவங்கிட்டயா கிடைச்சிருந்தா பணத்தை அபேஸ் பண்றானே. எங்க போய் கஷ்டப்படுறானோ? எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணுமே அவனை. எங்க இந்த திருவாசகம் எப்ப வருவாருங்க? தெரியாதுங்க. திருவாசகங்க அந்த ஒல்லியா குண்டா உயரமா உள்ளமா திருவாசகங்க. திருவாசகம் தெரியாதுங்க. தெரியாது.
தெரியாதா? நான் பாத்துக்கிறேன் விடுங்க. திருவாசகம் என்னப்பா அது? பணம் போயிடுச்சு ஐயா, என் பணம் போயிடுச்சு, என் பணம் போயிடுச்சு. டீ கடைக்கு போனேன், துணி கடைக்கு போனேன், அங்கெல்லாம் என் பணம் இருந்துச்சு. இப்ப என் பணத்தை காணவே ஐயா. டீ கடையில இருக்கும் போதெல்லாம் என் பணம் இருந்துச்சு, இப்ப என் பணத்தை காணவே. என்ன நினைச்சுன்னு இருக்க? பிள்ளைய பெத்தவன்னா என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ண நினைக்கிறாரா? அவர் ஆத்துல இல்ல சம்பந்தி. சம்பந்தியா? அப்படி கூப்பிடுறது என்ன யோகியதை இருக்கு உங்களுக்கு? கேட்டுக்கோடி, சம்பந்தியா சம்பந்தி. சம்பந்தி ரொம்ப கோவமா இருக்காப்ல இருக்கு. குசல விசாரிச்சுட்டு போறோம். இந்த இடத்துல சம்பந்தம் பண்றதே தப்புன்னு என் பொண்டாட்டி சொல்லிட்டா. ஏன் போய் சொல்றீங்க? நம்ம மாமியா அந்த மாதிரி சொன்னது. அந்த முகத்தை பாருமையா, முன்ன பின்ன பாத்திருக்கீர். என்ன தேஜஸ், என்ன தேஜஸ், ஐயோ, என்ன சிரிப்பு இது. இந்த முகமா இப்படி பேசியிருக்க முடியும்? மாமி நீங்க சொன்னேன். ஏனா நான் எங்க அப்படி சொன்னேன்? அடி பாவி, நீயா இப்படி மாறிட்ட? அவ கடக்குறா. உம்மை பத்தி எனக்கு யாரும் பத்தி வைக்க வேண்டாம். நீர் பண்ணி வைக்கிற காரியத்துக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உம்மை உள்ள தள்ளிடுவையா? பொண்ண மனையில உட்கார வச்சு மாங்கல்யத்தோட பாக்கணும்னு உள்ளவனுக்கு ஆசை வரலாம். உம்மை போல உஞ்ச விருத்திக்கு அந்த ஆசை வரலாமா? ஒருத்தனை ஏமாத்தனா காதுல பூ வச்சு பாரு, கழுத்துல மாலை போட்டு பாக்காதீங்க. ஆமா, உங்க ஆத்துல எவ்வளவு உப்பு வாங்குற? இவ்வளவு கேக்குற, அப்ப கூட உனக்கு சொல்ல இல்ல. திருவாசகம் என்ன மன்னிச்சுக்கப்ப. ராஜலட்சுமி இந்தாடி கொஞ்சம் நல்ல தர. புதுசா பார்க்கர் பேனா ஒண்ணு வாங்கினேன். அது சரியா எழுதுறதான்னு செக் பண்றதுக்கு செக்கிலேயே கையெழுத்து போட்டு கல்யாண சில்லற செலவுக்காக எப்படி கொண்ட ஒரு 40,000 ரூபாய் டிரா பண்ண. நான் பேசின 10,000 வரதட்சணை பணம் அல்ப காசு புடியும். நிச்சயதார்த்தமா நான் கொடுத்த 10 ரூபாயை திருப்பி கொடும். வந்து வந்து 10 ரூபாய் காசு கையில இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பணம் எல்லாம் சில்லற காசியா. என் வாயில 1 ரூபான்னு அர்த்தம் தெரியுமா உமக்கு? 1 லட்சம் அது. நிச்சயதார்த்தத்துக்கு ஐஜி வந்து நான் பாத்திரல. நீர் என்ன உள்ள தள்ளுறீர்? கமிஷனரை கூப்பிடுவேன்னா சம்பந்தி சுவாமிகள் கோச்சுக்கப்படாது. வைரத்தோடு கட்டிடல. இப்ப பாரு, ப்ளூ ஜாக்கர் ஆர்டர் ஃபார்ம் ஆர்டர் கொடுக்கறதா இல்லையே. டிவிஎஸ்ல இருந்து 1 ரூபாய் ஷேரை உடைச்சு 1 லட்சமா? இந்த கல்யாணத்தை பண்றதா இருந்தேன். இப்படி நடந்த விதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் 40,000க்கு மேல பண்றதா இல்ல. ஆபர்ட் பரிக்க கொடுத்த அட்வான்ஸ கேன்சல் பண்ண போறேன். அப்படின்னா முகூர்த்தம் இந்த வீட்டு கூடத்துலதான். ரிசப்ஷனுக்கு குன்னக்குடி வயலின் கச்சேரி வைக்கிறதா இருந்தேன். இப்ப கேன்சல் பண்ணணும். குன்னக்குடி வயலியா? இல்ல, ரிசப்ஷனையே. உம்மா குடும்பத்தில் நீர் 1000 ஓட்டைய வச்சுட்டு என்ன கேள்வி கேட்கிறீர்கள? உம்மா நான் கடைசியா வான் பண்றேன். மரியாதையா வர்ற தை மாசம் 21ஆம் தேதி இன்னைக்கு நீர் உங்க குடும்பத்தோட வந்து இங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு போல உங்க குடும்பத்தையே உள்ள தள்ளிடுவேன். வந்துடுறேன், கண்டிப்பா வந்துடுறேன். யூ ஆர் பார்டன்ட், யூ மே கோ. வாடி அண்ணாச்சி,